இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஜென்ரலான டிப்ஸை வச்சு தான் பார்க்க போகிறோம். அது என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டர் வெயிட் லாஸ் டிப்ஸ். இந்த வார்ம் வாட்டரை வச்சு டெய்லி பேஸில் எப்படியெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணலாம், இந்த வார்ம் வாட்டர் இருந்தால் எவ்வளோ நாளில் நம்மளுக்கு ஃபேட் ரிடியூஸ் ஆகும், நம்ம வெயிட்டும் ரிடியூஸ் ஆகும் அப்படின்றத வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக பாருங்கள், வெயிட் லாஸ் அப்படின்னு சொன்ன உடனே டெய்லி பேஸில் யாராக இருந்தாலும் சரி 3 லிட்டர் வாட்டரை கம்பல்சரி குடிக்கணும். நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் டெய்லி பேஸில் 3 லிட்டர் வாட்டருக்கு மேலே குடிக்கிறேன், ஆனால் எனக்கு வெயிட் லாஸில் எந்த ஒரு மாற்றமும் கிடைக்கல, என்ன சார் ரீசன் அப்படின்னு கேட்பீங்க. இந்த 3 லிட்டர் வாட்டருமே வார்ம் வாட்டரில் குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு மாதத்துக்கு அப்புறம் உங்கள் பாடியை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக வெயிட் லாஸ் ஆகியிருக்கும். வார்ம் வாட்டரை எப்படி குடிக்கணும்னு தெரியுமா? ஸ்கிப் பண்ணி தாங்க நீங்கள் இந்த வார்ம் வாட்டரை எடுக்கணும். நிறைய பேர் ஒரே டைமில் 1 லிட்டர் வாட்டரை குடிப்பாங்க, அவங்க வாமிட் எடுக்கிறதுக்கு கூட நிறையா வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த 3 லிட்டர் வாட்டரை டெய்லியும் பேஸில் ஸ்கிப் பண்ணி குடிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கிளாஸில் வார்ம் வாட்டர் குடிங்க, அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு இன்னொரு வார்ம் வாட்டரை குடிங்க, அதுக்கப்புறம் 3 நிமிஷம் நீங்கள் இப்படி ஸ்கிப் பண்ணி குடிக்கிறதால உங்களுக்கு சூப்பராகவே ஃபேட் லாஸும் வெயிட் லாஸும் அழகாக நடக்கும். நான் இப்போ சொன்ன இந்த 4 கிளாஸ் வாட்டரையும் 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கம்பேர் பண்ணி குடிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க யாருமே டேப்லெட் எடுத்து பழகாதீங்க. நீங்கள் இந்த கொலஸ்ட்ராலை ஈஸியாகவே ரிமூவ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த வாட்டர் இன்டேக் பண்ணுங்கள், 6 மந்த்தில் கொலஸ்ட்ரால் லெவல் எல்லாம் குறைஞ்சிடும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பித்தப்பையில் கல் இருக்குது, கிட்னியில் ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இதை நீங்கள் ரெகுலர் பேஸில் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த ரிசல்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும். கிட்னியில் ஸ்டோன் இருக்காது. நீங்கள் உங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் மதியம் லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 டம்ளரில் சுடு தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களோட கேலரி எல்லாமே ரன்னிங்கில் இருக்கும். ஸோ இந்த கேலரி போய் போர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடியே சுடு தண்ணி குடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் மார்னிங் குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 டம்ளரில் ஹாட் வாட்டர் குடிங்க, அப்போவும் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிடணும். நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க தெரியுமா, டைம் இல்லை, எனக்கு அப்படி சாப்பிட பிடிக்காது அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்களுக்கு ஹெல்த்தில் நிறைய ப்ராப்ளம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. யாரெல்லாம் 7:30 மணிக்குள்ளே சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, யூட்ரஸில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும், கர்ப்பப்பையில் கட்டி இருக்கிறவங்களும், மார்பகத்தில் கட்டி இருக்கிறவங்களும் இந்த 7:30 மணிக்குள்ளே கண்டிப்பாக சாப்பிடணும். நீங்கள் எக்ஸஸ் வெயிட் ஆகக்கூடாது அப்படின்னா நைட் டைமில் என்னென்ன ஃபுட்டு தெரியுமா எடுக்கக்கூடாது? கூழ் எடுக்கக்கூடாது, தயிர் எடுக்கக்கூடாது, கோதுமை தோசை எடுக்கக்கூடாது, களி, இந்த மாதிரி ஃபுட்டு எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். நைட்டில் என்ன ஃபுட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, இட்லி, இந்த மாதிரி ஃபுட்டு எல்லாமே நைட் டைமில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் 1 மந்த் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்தில் நிறையா சேஞ்சஸ் தெரியும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாமே அன்பாடி ஷேப்பில் தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தொப்பையோடு தான் இருப்பாங்க. இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஹெல்த்தில் நிறைய சேஞ்சஸ் மாறுறதுக்கு நீங்கள் முன் உதாரணமாக இருப்பீங்க. இந்த ஹாட் வாட்டர் எடுக்கிற மூலிமா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலை சூப்பராக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய மைண்டை ஆக்டிவாக வச்சுருக்கோமோ இந்த ஹாட் வாட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.